பிஸ்னஸ் மேனுங்களுக்கு 10 டிப்ஸ் நான் கடைப்பிடிக்கிறதுன்னு வச்சுக்க. ஒரே தொழிலை நம்பி இருக்காதீர்கள். நான் 2 அடிஷ்னல் தொழில் செய்கிறேன். அது பழைய தொழில் எப்போ வேணாலும் நின்று போயிடும். அதுக்காகத்தான் அது. சின்னதாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, குறைந்த லாபம் வரட்டும் பரவாயில்லை, துணையாக இருக்கட்டும். அதாவது கஞ்சாவது ஊற்றும்னு வச்சிங்களா. சேமிக்கும் பழக்கம் இல்லைன்னா கூட பரவாயில்லை. கடன் வாங்கியாவது ஒரு பொருளை வாங்கிவிட்டு அதன் கடனை கட்டுங்கள். அந்த பொருள் சேமிப்பதற்கு சமமே. 10 பேருக்கு சப்ளை பண்ணுங்கள், 5 பேர் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். மீதி இப்போ 5 பேர்த்த பேமெண்ட் கொடுக்கல, அது இழுத்தடிக்கிறாங்கன்னா அவங்களாம் கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப குழப்பமாக இருக்கா, இடத்த மாற்றுங்க, புது தெம்பு கிடைக்கும், வேறு சிந்தனை பிறக்கும். அதாவது பேப்பர், துணி, பொருள் இதையெல்லாம் பழைய இரும்பு கிடைக்கும், பழசு போட்டுடுங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. வேலை இருக்குதோ இல்லையோ காலை 5 மணிக்கு எழுந்துடுங்க. எந்த காரியத்தையும் தள்ளி போடாதுங்களோ, ஆவுலையோ எஸ்ஆர் நோ தெரிஞ்சிடணும். பாசிட்டிவான ஆளுங்கிட்ட ஆலோசனை கேளுங்க, உற்சாகம் பிறக்கும். நெகட்டிவான ஆளுங்கிட்ட ஆலோசனை கேட்காதீர்கள். அதாவது பொறாம பிடிச்சவங்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. தாமதமாக எங்கும் செல்லாதீர்கள்.